ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய இந்த தாவரம் எள்ளு செடி. எள்ளு பூ மற்றும் விதைகள் பாருங்க. ஒவ்வொரு கணுக்களிலுமே இரண்டு இரண்டு விதைகள் வரும். இங்க பாருங்க, முதல் கணு, இரண்டாவது கணு, மூணாவது கணு, நாலாவது. இதை பாருங்க, பக்கவாட்டு பிரான்ச்சிலையும் பாருங்க, இரண்டு விதைகள். ஒவ்வொரு கணுக்களிலுமே இரண்டு விதைகள் வரும். இந்த காய் முற்றி நாம் பூக்கள், ஃபர்ஸ்ட் பூக்கள் வருது, அதுக்கு பிறகு இந்த காய் வருது, அது பிறகு முற்றி நாம் விதையாக எடுக்கிறோம். இந்த விதையை நன்றாக காய வைத்து நாம் அரைத்து எண்ணெய் எடுக்கப்படுகின்றன. எள்ளு எண்ணெய் என்று அழைக்கப்படுகின்றன. மற்றொரு பெயர் நல்லெண்ணெய் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எண்ணெய் சமையலுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் மனித உடலில் சூட்டை குறைக்க நாம் தினந்தோறும் குளியலுக்கு முன் இவை எண்ணெய் தேய்த்து அரை மணி நேரம் உடலில் ஊற வைத்து பிறகு நாம் குளிக்கும் போது நம் உடலில் சூட்டு அகற்றப்பட்டு நமக்கு உடல் குளிர்ச்சியை தருகின்றன. அதே போன்று சமையலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. சமையலுக்கு நமக்கு ஏபி மற்றும் இ உள்ளன. இவற்றில் நமக்கு பெரும்பாலும் துத்தநாகம் உள்ளன, தாமிரம் உள்ளன. நமக்கு எலும்பு வலுவூட்டக்கூடிய தன்மை பெற்றதாக இந்த சத்துக்கள் நிறைந்துள்ளன. அது மட்டுமின்றி நமக்கு மனதுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் நமக்கு உள்ளன. செரிமான கோளாறு சரி செய்ய நாசத்தில் உள்ளதால் செரிமான கோளாறு சரி செய்யப்படுகின்றன. உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும்பங்கு வகிக்கும் இந்த நல்லெண்ணெய் நாம் உடலில் தினந்தோறும் எடுத்துக்கொள்வோம். உடல் ஆரோக்கியம் வளம் பெறுவோம். இவ பார்த்தீங்கன்னா செடியோட உயரம் சுமார் 1.5 அடி முதல் 3 அடி உயரம் வரை வரக்கூடிய தாவரம். இவை ஒரு வெப்பமண்டல தாவரம். இவை வளர்ப்பது எளிது. இவை ஆனுவல் பிளான்ஸ். நம்ம போட்டு விதை போட்டு முடிஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் அறுவடை பண்ணோன்னா மறுபடியும் புதுசாக விதை போட்டு பண்ணணும். இது பேரனியல் பிளான்ஸ் அல்ல. ஒரு செடி பல வருடத்துக்கு இருப்பதில்லை. இவை ஒரு ஆனுவல் பிளான்ஸ். நம்ம புதுசாக செடி போட்டு இந்த சீடு ஃப்ளவர் சீடு வந்த பிறகு நம்ம அறுவடை பண்ணிடணும். அறுவடை பண்ண பிறகு புதுசாக சீடு போட்டு புதுசாக இருக்குது. பெரும்பாலும் பயிரிடப்படும் விதைகள் வேற்றிலிருந்தே எடுக்கப்படுகின்றன. மறு சுழற்சியாக விதை எடுத்து மறுபடியும் காய வைத்து இவை விதை பயிரிடப்படுகின்றன. ஆகவே இவை மனித உடலில் பெரும் பங்கு வகிக்கின்றன. நோய் சக்தி, இதய பாதுகாப்பு மற்றும் கால்சியம், தாமிரம், துத்தநாகம் உள்ளதால் செரிமான கோளாறுகள் செய்யப்படுகின்றன. ஆகவே உடலுக்கு வலுவூட்டக்கூடிய இந்த ஆயில், இந்த எண்ணெய் எடுக்கும் இந்த எள்ளு நாம் உடலில் தினந்தோறும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியத்தில் வளம் பெறுவோம். புதுசா சேனல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.